இன்னைக்கு எத்தனை கோடிக்கு போகும்? 23 கோடி இன்னைக்கு வேலை. இன்னைக்கு வேலை 23 கோடி. மூட்டுதான் ஒரு ஓட்டை இருக்கணும்ல, எங்கேயாவது சாமி ஒரு ஓட்டை இல்லை. ஸோ எப்படி டிபிக்கலா இந்தியன்னா இப்படி திருப்பான் இப்படி திருப்பான். சரி அதையாவது திருப்பி பார்க்கலான்னு திரும்ப இது திரும்புது. திரும்பி பார்த்தா இது ஒரு ஓட்டை வந்துருச்சு. கரெக்டா? இப்ப இந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு சாவி இருக்காங்க. இந்த சாவி ஓட்டை உள்ள போகும். இதை போட்டு திருப்புற மூடுது. என்ன எங்கேயாவது ஒரு ஓட்டம் தெரியும். இப்ப அங்க திறக்குது. தெரியுதா? இந்த சாவி அது தெரியாது. போடுறேன் போட்டா லூஸா இருந்தது. கிளச் ஆகணும்ல, அதுக்கு ஒரு ஓட்டை எங்கேயாவது இருக்கும். திரும்பி பாரு, இங்க ஒரு ஓட்டை தெரியுது. அந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ சாவி. இதை உள்ள போடலாம். இத போட்டு இப்ப அது லிவர் கிளச் ஆகுது. அந்த லிவர் டைட். இந்த மாதிரி பூட்டெல்லாம் வாழ்க்கையில இருக்கு. இப்ப இந்த பூட்டு பாத்தீங்க, இது உடஞ்சி போன சாவின்னு நினைப்பான், கோணை ஆயிடுச்சுலான்ட்டு. ஆனா இப்படி தேடி பார்த்தா இங்க ஒரு கோணை வழக்கு இருக்கு. அதுல போடுறோம். போட்டா கரெக்டா இப்படியும் திறக்க மாட்டேங்குது, இப்படியும் திறக்க மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், முட்டாள் மாதிரி எங்க திறந்து வெளியே வரணுமோ அதை தான் அனுப்பிக்கிறேன். ஒரு பூட்டை இப்படி தானே பிடிப்போம். பிடிக்காது, அங்க பிடிக்காது. பூட்டை இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா இது வெளியே வரும். இது வந்து நான் நினைக்கூடாது. பட் இப்போ இந்த படத்தோட சில பீப்புளுக்கு அந்த பூட்டு தான் ஜாலியா இருக்கும் பார்க்க. இது வந்து ரவிவர்மா, இது வந்து பிளெக்ஸ். அந்த வந்து இந்த படத்தை திருடிட்டு போயிடுவான். புரியுதா? இது பிளெக்ஸ் காப்பி. இது நம்பியார் கிம்பியார்லாம் பழைய நம்பியார்லாம் பிச்சு ரவிவர்மா. இந்த படம் வந்து 23 கோடி ரூபாய் இன்னைக்கு விலை. ரவிவர்மான்றவர் வந்து மறைஞ்சவர். கேரள முதலமைச்சர் அவர் வரைபடத்துல இந்த வரைபடம் வந்து மிக கொஞ்சம் நல்ல தத்ரூபமா அவங்க இந்த பெயிண்டிங் சென்டர்ல. ஆமாடா, அங்க பாரு கண்ணடா, அங்க பாரு அந்த காலத்துல ஒரு பெயிண்டிங் நரம்பு அந்த மார்பு, அந்த நரம்பு போறது, கழுத்துல நரம்பு.